மாணவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அநேக குடும்பத்திலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல. அல்லேலூயா. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தில் தலைவராக இருக்க வேண்டும், முதல்வராக இருக்க வேண்டும். ஆமென். ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை முழு உள்ளத்தோடும் அவரை சமூகத்திலே துதித்து ஆராதிக்கிறார்களோ, தேடுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ முடியும், வெற்றியின் குடும்பமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த வேதாகமும் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகள் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு போதித்திருக்கிறார். நம்ம ஏன் அதை செய்ய முடியல? வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லை, இயேசு இல்லாதனால தான். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஜெபம் இல்லைன்னா வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. 32வது வசனத்தில் பாருங்க, சிறைச்சாலைக்காரனுக்கும் அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்காரனுக்கும் அவன் வீட்டில் இருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தாங்க. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நானும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். இதை கேட்கிற யாவருக்கும் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, அவரை நம்புங்க. ஆமென். யோசுவா 24:15 அழகா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை குடும்பமாக சேவித்து ஆராதிக்கும் பொழுது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 112:2 அவர் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து வீட்டில் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.